பிரபல அகழ்வாராய்ச்சி நிபுணரான பிபி லால் தலைமையில் அயோத்தி ராம ஜென்ம பூமியில் ஆய்வு மேற்கொண்ட குழு 1991 இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளிதழில் தனது அறிக்கையை வெளியிட்டது. அதில் பாபரி மஸ்ஜித் எனும் ஆக்கிரமிப்பு கட்டிடம் ராமர் கோவிலை இடித்துதான் கட்டப்பட்டது என்றும் அங்கு இந்து மத அடையாளங்களான கலசங்கள் மற்றும் கும்பங்கள் கிடைத்தன என்றும் கோவில் தூண்களை கொண்டே பள்ளிவாசல் கட்ட முயன்றதாகவும் கட்டுரை வெளியானது. இந்த கட்டுரையை வெளியிட்டவர் கே முகமது எனும் இஸ்லாமியர் ஆவார். இந்துக்களிடையே பெரும் அதிர்வலையை இக்கட்டுரை ஏற்படுத்தியது. அயோத்தியில் எப்படியாவது ராம ஆலயத்தை கட்டியே ஆக வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டியது. 1992 அக்டோபர் 30 டெல்லியில் VHP தலைமையில் நடைபெற்ற துறவியர் பேரவை கூட்டத்தில் டிசம்பர் 6 கரசேவை நடத்தி காட்டுவோம் என தீர்மானிக்கப்பட்டது. ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் இராணுவத்திற்கு ஆள் எடுப்பது போன்று இளைஞர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். பணம், பதவி, புகழ் எதற்கும் ஆசைப்படக்கூடாது, உயிருக்கு அஞ்சக்கூடாது, உயிரே போகும் சூழல் வந்தாலும் எவரிடமும் கெஞ்சக்கூடாது, கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும், சேவையை முதற் பணியாய் செய்ய வேண்டும். இதுவே தகுதிகளாக நிர்ணயிக்கப்பட்டன. பாரத தேசம் முழுவதிலுமிருந்து லட்சக்கணக்கான இளைஞர்கள் தாமாக முன்வந்து தங்களின் பெயர்களை பதிவு செய்தனர். தமிழகத்தில் இருந்தும் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் கர சேவைக்காக அயோத்தி செல்வதற்கு தங்களின் பெயரை பதிவு செய்வதற்கு போட்டி போட்டனர். 1990 முதலில் நடைபெற்ற கர சேவையில் 350 உயிர்கள் பலியாயின. அப்போதும் யாரும் அஞ்சிடவில்லை. அயோத்தி சென்றால் உயிரோடு திரும்புவோமா என்று தெரியாது. தமிழகத்திலிருந்து சென்ற இளைஞர்களுக்கு தாய் தமிழை தவிர வேறு எந்த மொழியும் தெரியாது. அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் ராமா எனும் மந்திரம் மட்டுமே. உச்சநீதிமன்றம் குறிப்பிட்ட இடத்தில் மட்டும் கரசேவகர்கள் ஒன்று கூடி ராம ஜெபம் பாடுவதற்கு அனுமதி அளித்திருந்தது. டிசம்பர் 6 வந்தது. இந்த முறை அயோத்தியில் ராம பக்தர்கள் கூடுவதற்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லை. காரணம், அப்போது உத்தரப்பிரதேச மாநிலத்தை ஆட்சி செய்தது பாஜக முதல்வர் கல்யாண் சிங். கரசேவைக்கு வந்துள்ள ராம பக்தர்களுக்கு தேவையான உதவியை செய்ய அறிவுறுத்தி இருந்தார் முதல்வர் கல்யாண் சிங். காலை வேளை கரசேவகர்கள் லட்சக்கணக்கில் அயோத்தியில் கூடியிருந்தனர். எங்கும் காவிமயம், எதிலும் காவிமயம். காதுகளில் கேட்பதெல்லாம் ராம ஜெயம். ஒரு புறம் சந்நியாசிகள் வீர உரை ஆற்றிக் கொண்டிருக்க ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் கேட்டுக்கொண்டிருந்தனர். இன்னொரு புறம் பெரும் தலைவர்களான அசோக் சிங்கால்ஜி, ரத யாத்திரை நாயகர் அத்வானிஜி, உமா பாரதிஜி ஆகியோர் தொண்டர்களை ஆசுவாசப்படுத்தி கொண்டிருந்தனர். ஊடகங்கள் தொண்டர்களின் மனோதைரியத்தை சோதித்தன. வருடம் வருகிறீர்கள், ஒரு சமயம் மண்ணை பூஜிக்கின்றீர்கள், இன்னொரு முறை வருகிறீர்கள், தீர்த்தத்தை இறைக்கிறீர்கள், ஏன் இந்த வெட்டி வேலை, என்ன சாதிக்கப் போகிறீர்கள், உங்களால் இதெல்லாம் முடியாது என்றும் கிண்டலும் கேலியுமாக எகத்தாளம் பேசினார்கள். திடீரென சில 100 இளைஞர்கள் வேலிகளெல்லாம் தாண்டி ஆக்கிரமிப்பு கட்டிடத்திற்குள் நுழைந்தனர். சில நிமிடங்களில் கூட்டம் 1000 கடந்து லட்சமாக மாறியது. பாபரி மஸ்ஜித் எனும் கட்டி முடிக்கப்படாத பாழடைந்த ஆக்கிரமிப்பு கட்டிடத்தை ராம சேனைகள் தனது கைகளாலேயே செதிலாக பெயர்த்து எடுத்தனர். இன்று கருப்படித்து பாசம் பிடித்து பாழடைந்த பள்ளிவாசல் போன்ற ஒரு கட்டிடத்தின் படத்தை போட்டு பிளக்ஸ் அடித்து ஒப்பாரி வைக்கின்றார்களே, அந்த கட்டிடம் சில நிமிடங்களில் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போனது. ஆம், அவமான சின்னம் அகற்றப்பட்டது. இடிந்து விழுந்த கற்களோ மணல் துகள்களோ கூட அவ்விடத்தில் இல்லாமல் அகற்றப்பட்டது. உடனடியாக ராம பக்தர்கள் ஒன்று சேர்ந்து அயோத்தி எம்பிரான் ஸ்ரீ ராமர் பிறந்த இடத்தில் குழந்தை ராமர் சிலையை பிரதிஷ்டை செய்தனர். இன்று வரையில் அவரைத்தான் நாம் தரிசித்து வருகிறோம். மத்திய அமைச்சரவை கூடியது. உத்தரப்பிரதேச ஆட்சி கலைக்கப்படுவதாக அறிவித்தது. ஆனால் அதற்கு முன்னதாகவே பாஜக முதல்வர் கல்யாண் சிங் தனது பதவியை ராஜினாமா செய்திருந்தார். மேலும் 3 மாநிலங்களில் நடைபெற்று கொண்டிருந்த பாஜக ஆட்சி கலைக்கப்பட்டது. RSS, விஸ்வ இந்து பரிஷத் மற்றும் பஜ்ரங் தள் ஆகிய அமைப்புகள் தடை செய்யப்பட்டன. இந்த அமைப்புகளின் அலுவலகங்கள் எல்லாம் சீல் வைத்து மூடப்பட்டன. தமிழகத்தில் இந்து முன்னணி அலுவலகமும் சீல் வைத்து மூடப்பட்டது. அலுவலகங்களை மூடலாம், நமது அலுவல்களை தடுக்க முடியுமா?
நம்மை முடக்க முடியுமா? நம் லட்சிய நெருப்பைத்தான் அணைக்க முடியுமா? மீண்டும் வந்தோம். தடைகள் தகர்க்கப்பட்டது. நீதிமன்ற தீர்ப்பின் மூலம் ராமஜென்ம பூமி ஸ்ரீ ராமனுக்கே சொந்தமென நிரூபிக்கப்பட்டது. இன்று உலகமே வியக்கும் வகையில் கோவில் திறக்கப்பட்டது. எத்தனை வேள்விகள், எத்தனை தியாகங்கள், எத்தனை லட்சியங்கள்! ஏராளம். எல்லாவற்றுக்கும் விடை கிடைத்தாகிவிட்டது. ஸ்ரீ ராமரின் அருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். ஆனால் நமது லட்சியம் இத்தோடு முடிவதில்லை. இன்னும் காசி, மதுரா என எண்ணற்ற ஆலயங்கள் ஆக்கிரமிப்பில் உள்ளன. விரைவில் விடுவிப்போம். ஒரு நாட்டின் அடையாளமே அந்த நாட்டின் வழிபாட்டு முறையும் வாழ்வியல் முறையும் தான். அதனை ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது. வந்தே மாதரம். ஜெய் ஸ்ரீராம்.